மூன்றாவது கண். ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் பிறந்திருக்கிற அதுவும் மானிட அவதாரம் எல்லாருக்கும் இந்த மூன்றாவது கண்ணுன்றது தெய்வீகம் இயற்கையாகவே எல்லாரும் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ நம்ம இந்த 2 கண்ணால் மாத்திரம் பார்த்துட்டு இந்த பூலோக வாழ்க்கையில் ஒரு சில காலம் ஏதோ முன்னோர்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு குழந்தை பருவம், பாலகன், அப்புறம் குடும்பம், காட்சி, வயதிகம், இறப்பு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி அது கூட பயணம் பண்ணுறோம். காரணம் இந்த 2 கண் அதை நோக்கியே தான் பயணம் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் எல்லாருக்கும் இந்த மூணாவது கண்ணுன்னு ஒன்று இருக்குதுன்றது ஏதோ கடவுளுக்கு தான் மூணாவது கண் இருக்குது அப்படின்னு நம்ம கடவுளை கும்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோதான். எல்லா உடலும் இந்த மனுஷ பிறப்பு எடுத்த எல்லா உயிருக்கும் இந்த மூன்றாவது கண் இருக்குது. இந்த 2 கண்ணை மூடினீங்கன்னா இந்த மூணாவது கண் தானாகவே திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மூணாவது கண் மூலமாக பார்த்தீங்கன்னா தான் உண்மையான வாழ்க்கை என்னன்னு புரியும். நம்ம பகலில் வாழற இந்த வாழ்க்கை எல்லாமே பகல் கனவுன்றதை தெரிஞ்சு இந்த மூணாவது கண் மூலமாக நம்ம உண்மையான நம்மளுடைய விஸ்வரூபத்தை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இந்த மூணாவது கண் பற்றியும் இந்த யோகத்தை பற்றியும் பேச போகிறோம். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இது நமக்கு என்ன பிறப்பு, இந்த பிறப்பு எதை நோக்கி வந்தது அதை அடையிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்றது உணர முடியும் நம்ம.